மாணவ செல்வங்களே வணக்கம். 6ஆம் வகுப்பின் கணித பாடத்தில் உள்ள 2ஆம் யூனிட்டுக்கான ஒப்படைப்பை நாம் இப்பொழுது காணலாம். ஒரு மதிப்பெண் வினாவில் 1 5 8 11 14 டேஷ் டேஷ். அப்போது இதில் இந்த டேஷை கண்டுபிடிக்கணும். அப்போ 5க்கு அப்புறம் 8 எத்தனை இதுக்கு டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கணும். 5க்கு அப்புறம் 8னா எத்தனை இருக்குது? 6 7 8 3 டிஃப்ரென்ஸ் வருது. 8க்கு அப்புறம் 11 அது எத்தனை வித்தியாசம்னு பார்க்கணும். அப்போ 8 9 10 11 3 வித்தியாசம். 11லேருந்து 14 அதுலேயும் 3 வித்தியாசம் இருக்குது. அப்போது 3 கூட்டணுன்னா நமக்கு ஒவ்வொரு நம்பர் கிடைக்குது. 5 கூட 3 கூட்டினா 8, 8 கூட 3 கூட்டினா 11, 11 கூட 3 கூட்டினா 14. அப்போது 14 கூட 3 கூட்டணுன்னா 17. இந்த டேஷில் 17 வரும். அப்போது 17 கூட 3 கூட்டினா 20. இந்த டேஷில் 20 வரும். இதுதான் விடை. அடுத்தது நம்பர் 2. ஒரு நீள் இருக்கையில் 5 மாணவர்கள் அமர்ந்துள்ளனர் அப்படின்னா n இருக்கையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போது ஒரு இருக்கையில் 5 மாணவர்கள். இப்போ n இருக்கையில் அப்படின்னா நம்ம பெருக்கணும். 5 பெருக்கல் n, அப்போ 5n. அடுத்தது இந்த ரவுண்டை பாருங்கள். அந்த ரவுண்டில் உள்ள நம்பர் பாருங்கள். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம கணக்குக்கு பதில் கண்டுபிடிக்கணும். படத்தில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை நம்ம பார்த்துட்டே வரணும். அதில் என்ன வித்தியாசத்தோடு அந்த நம்பர் இருக்குதுன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2, 2க்கு அப்புறம் 4. இப்போ 2ஓட 2 கூட்டினா 4 கிடைக்குது. 4க்கு அப்புறம் 7, 4 கூட 3 கூட்டினா 7, 7 கூட 4 கூட்டினா 11, 11 கூட 5 கூட்டினா 16. அப்போது ஏறிக்கிட்டே வருது. 2 3 4 5 அப்படி கூட்டினா வருது. அப்போது அடுத்தது 6 கூட்டணும். 16ஓட 6 கூட்டினா 22. அப்போது எக்ஸின் மதிப்பு 22. அடுத்தது 7 பெருக்கல் 46 = 322 எனில் 46 பெருக்கல் 7இன் மதிப்பு என்ன? அப்போ 7 பெருக்கல் 46 அதையே அதை மாற்றி போட்டிருக்காங்க. 46 பெருக்கல் 7 அதே நம்பர் தான். அப்போ நமக்கு அதே விடை தான் கிடைக்கும், 322. அடுத்தது 5. p - 5 ஆனது 12 எனில் pயின் மதிப்பு என்ன? அப்போ p - 5 வந்து 12. இதை வந்து நம்ம போட்டு பார்க்கணும். p - 5 = 12 அப்படின்னா நமக்கு p வேணும். p = இந்த 12 அப்படியே இருக்கட்டும். இந்த 5 அங்கே கொண்டு போனால் -5 இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போகிறப்ப +5 மாறிடும். அப்போது கூட்டினா 17. ஸோ p = 17. விடை pயின் மதிப்பு 17. அடுத்தது ராதாவின் தற்போதைய வயது x. 4 ஆண்டுகளுக்கு முன் அவளுடைய வயது என்ன? முன் அப்படின்னா நம்ம கழிச்சா தான் கிடைக்கும். அப்போது தற்போதைய வயது x 4 ஆண்டுகளுக்கு முன்னா x - 4. இதுதான் விடை. அடுத்தது u என்பது ஒரு இரட்டை எண் எனில் அடுத்த இரட்டை எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இரட்டை எண் அப்படின்னா நம்ம வந்து 2 4 6 இதை தான் இரட்டை எண் சொல்லுவோம். இப்போது 2 4 6 8 10 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு இடையில என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கணும். 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 8, 2 2 வித்தியாசம் வந்துகிட்டே இருக்குது. 2ஓட 2 கூட்டினா 4, 4ஓட 2 கூட்டினா 6, 6ஓட 2 கூட்டினா 8, அப்படி 2 கூட்டினா நமக்கு கிடைக்கும். அப்போது அதை வச்சு தான் நம்ம எழுத முடியும். e என்பது ஒரு இரட்டை எண் எனில் அடுத்த இரட்டை எண்ணை 2 கூட்டணும். u கூட 2 கூட்டணும். இப்போ u = 2. அடுத்தது w வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. இப்போ ஒரு வாரத்தில் எத்தனை நாள் அப்படின்னா 7 நாள். ஸோ 7 நாட்கள். w வாரங்களின் எண்ணிக்கைனா அதை பெருக்கணும். 7ஓட w பெருக்குனா 7w. y + 7 = 13 எனில் yயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதையும் நம்ம போட்டு பார்க்கலாம். y
+7 = 13. அப்படின்னா ஒய்யின் மதிப்பு ஒய் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம் = 13 அப்படியே இருக்கும். இந்த +7 அங்கே போனால் -7 மாறும். அப்போ கழிக்கும்போது நமக்கு 13ல் 7 போனால் 6. இப்போ y = 6. ஒய்யின் மதிப்பு 6. அதுக்கு அடுத்தது 2s - 6 ஆனது 30 எனில் எஸ்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம பேப்பரில் போடலாம். 2s - 6 = 30 அப்படின்னா நம்ம 2sஐ மட்டும் இந்த பக்கம் வைக்கிறோம். -6 அங்கே கொண்டு போகணுன்னா அங்கே +6 மாறும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 36. 2s = 36. அப்போ எஸ் மட்டும் வேணும், நமக்கு எஸ் மட்டும்தான் வேணும். அவங்க எஸ் தான் கேட்குறாங்க. எஸ் மட்டும் வேணும்னா இந்த 36 அப்படியே இருக்கும். இங்கே பெருக்கல்ல இருக்கிறது அங்கே போனால் வகுத்தலாக மாறும். அப்போ அந்த 2 வந்து வகுத்தலாக மாறும். ஸோ 36 2ஆல் வகுக்கிறோம். வகுத்தோன்னா 36 2ஆல் 1 2 2 மீதி 1 இதை இறக்குறோம். 8 2 16. அப்போது விடை நமக்கு 18. எஸ் = 18. அப்போது நம்ம விடை வந்து இதில் 18 அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது சிறுவினா. இந்த சிறுவினாவில் பார்த்தோம் அப்படின்னா லதாவின் தற்போதைய வயது Z. 6 ஆண்டுகளுக்கு முன் அவளுடைய வயது யாது? இப்போ அதை நம்ம எழுதி தான் போடணும். லதாவின் தற்போதைய வயது Z அப்படின்னா 6 ஆண்டுகளுக்கு முன், 6 ஆண்டுகளுக்கு முன் வயது. முன்னாவே முன்னாடி நம்ம கழிக்கணும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ கழிக்கணும். இசட்லேருந்து -6 அவ்வளோதான் விட. கழிச்சோம்னா நமக்கு கிடச்சிடும். அடுத்தது ரெண்டாவது சம். ரெண்டாவது சம் வந்துட்டு இயற்கணித கூற்றாக மாற்றுக. 56 உடன் எக்ஸை 2 மடங்கை கூட்டுக. அப்போ 56 கூட எக்ஸுடைய 2 மடங்கை கூட்டுக. அப்படின்னா மொதல் 56 56 அதனோட கூட்டல் எக்ஸின் 2 மடங்கு அப்படின்னா 2x. இப்போ இதை வந்து எப்போவுமே நம்ம எக்ஸோட உள்ளதை முதல்ல எழுதணும். 2x + 56 விடை. அடுத்து மூணாவது 3 வாய்மொழி கூற்றாக மாற்றுக. 5n - 12. இப்போது இது வந்து இங்கே போன கணக்கில் அவங்க வாய்மொழி கூற்றாக கொடுத்துருந்தாங்க. அதுபோல் நம்ம இதை மாற்றணும். இப்போ 5n அப்படிங்கும்போது n-இன் 5 மடங்கு. 5nன்றது n-இன் 5 மடங்கு. 5 மடங்கு. அதோட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா -2. அப்போ 5 மடங்கிலிருந்து n-இன் 5 மடங்கிலிருந்து 12ஐ கழிக்க. n-இன் 5 மடங்கிலிருந்து 12ஐ கழிக்க. இதுதான் விடை. அடுத்தது 4 n-இன் மதிப்பு 3 எனில் n + 10இன் மதிப்பு யாது? அப்போ n வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ n + 10க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கிடைக்கும்? n-க்கு பதிலாக 3 போடணும். 3 + 10 கூட்டினா 13. ஸோ n + 10 வந்து நமக்கு விடை 13. அடுத்தது 5. ஐந்தாவது சம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பியின் நீளம் 12s சென்டிமீட்டர். அதை பயன்படுத்தி சதுரம் உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளம் என்ன? ஒரு 12s சென்டிமீட்டர் அளவுடைய நீளம் இருக்குது. அந்த கம்பியை அப்படியே சதுரமாக வளைக்கிறோம். வளைச்சிட்டோன்னா அதில் எத்தனை பக்கம் வரும்? சதுரமாக வளைச்சா 4 பக்கங்கள் வரும். அப்போ அதில் ஒரு பக்கத்தினுடைய நீளம் நமக்கு வேணும். அப்போ ஐந்தாவது ஒரு நீள கம்பி. அந்த கம்பி வந்து 12s, அதனுடைய அளவு வந்து 12s சென்டிமீட்டர். அந்த நீள கம்பியை தான் நம்ம வந்து சதுரமாக வளைக்கிறோம், வளைச்சி ஜாயின் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 4. இந்த ஒரு கம்பியை 4ஆக
பக்கமாக நம்ம பிரிக்கிறோம். அப்படிங்கும்போது 4ஆல் வகுத்தா கிடைக்கும். அப்போது கம்பியின் நீளம் முதல்ல நம்ம எழுதுறது கம்பியின் நீளம் ஈக்குவல் டு 12s சென்டிமீட்டர். அப்போது சதுரம் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா சதுரம் பக்கங்களின் நீளம் சதுரத்தின் பக்கங்களின் நீளம். அப்போது அதில் பக்கம் வந்து எத்தனை பக்கம் வருது? 4 பக்கம் வர்றதுனால இந்த 12s 4ஆல் வகுக்கிறோம். வகுத்தோன்னா 12ல் எத்தனை 4 இருக்குது? முன்னாங்கு 12 3 s அப்படியே தான் வரும். 3s சென்டிமீட்டர். அப்போ ஒவ்வொரு பக்கமும் 3s. அப்போ விடை வந்து நமக்கு 3s சென்டிமீட்டர். அடுத்தது பெருவினா. அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அதியனின் வயது p. முகிலன் அதியனை விட 6 வயது மூத்தவன் என்பதை இயற்கணித கூற்றாக எழுதுக. முதல்ல நம்ம இதை எழுதணும். இது ஒரு கேள்வி, இயற்கணித கூற்றாக எழுதுகன்றது. அப்போது அதியனின் வயது வந்து p, அதை எழுதிக்கலாம். அதியனின் வயது வந்து p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது முகிலன் வந்து அதியனை விட 6 வயது மூத்தவன். முகிலனின் வயது இது எப்படின்னா அகிலனை விட 6 வயது மூத்தவன். அப்போது p + 6. அகிலனோட வயது p, அதோட 6 கூட்டணும்னா 6 வயது மூத்தவன் p + 6. இப்போ முகிலனின் வயது நம்ம எழுதிட்டோம். அவங்க கேட்ட முதல் பதில் இதுதான், இயற்கணித கூற்றாக எழுது. p + 6 எழுதிட்டோம். அடுத்தது அதியனின் வயது எவ்வளோன்னு இப்போ கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ அதியனின் வயது p தானே, அந்த p வந்து 20. அப்படின்னா இப்போ முகிலனோட வயது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவல் டு அந்த pக்கு பதிலாக நம்ம 20 போட்டோம்னா கூட்டல் 6 26. ஸோ முகிலனின் வயது 26. எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது செயல்பாடு பார்க்கும்போது இது மிகவும் எளிதான செயல்பாடு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. செயல்பாடு பாருங்கள், இதில் படம் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கணும். அருண் வந்து 10 பேர் கொண்ட கூட்டத்தை நடத்துகிறாரு. அதில் ஒரு மேஜையில் 4 பேர் அமர முடியும். ஒரு மேஜை போட்டிருக்கு, 4 ஷேர் போட்டிருக்காங்க, 4 பேர் உட்காரலாம். அடுத்தது 2 மேஜைகளை சேர்த்தா 6 பேர் உட்காரலாம், கூட 2 பேர் உட்காரலாம். அப்போது இன்னொரு மேஜை சேர்த்தா கூட 2 பேர் உட்காரலாம். அப்போது கூட்டத்தில் அனைவரும் அமர தேவைப்படும் மேஜைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போது மொத்தம் 10 பேர், மொத்தம் வந்து நமக்கு 10 பேர் இருக்காங்க. அப்போ 10 பேர் வந்து இந்த மேஜையில் உட்கார்ற மாதிரி நம்ம மேஜைகள் போடணும். ஒரு மேஜைக்கு 4 பேர் இருக்கலாம், கூட ஒரு மேஜை சேர்த்தோன்னா கூட 2 பேர் தான் இருக்க முடியும். அப்போது கூட ஒரு மேஜை 2 மேஜை சேர்த்தா 6 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம். இன்னொரு மேஜை சேர்த்தா இன்னும் ஒரு 2 பேர், 3 மேஜை சேர்த்தா இன்னும் ஒரு 2 பேர் சேர்க்கலாம், 8 பேர் இருக்கலாம். கூட இன்னொரு மேஜை சேர்க்கும்போது 4 மேஜை சேரும். அப்போ இன்னும் ஒரு 2 பேர், இன்னும் ஒரு 2 பேர் சேர்க்கலாம், அப்போ 10 பேர் ஆகிடும். ஸோ நமக்கு விடை வந்து 4 மேஜை. மொத்தம் எத்தனை, அந்த செயல்பாட்டில் எத்தனை மேசைகள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு விடை வந்து 4 மேஜைகள். எத்தனை மேஜைகள் தேவைப்படும் அப்படின்னா 4, அதாவது 4 டேபிள் தேவைப்படும். மாணவ செல்வங்களே, இந்த 6ஆம் வகுப்பு கணித ஒப்படைப்பை பார்த்து பிழையின்றி செய்யவும். நன்றி.